பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பவுல் ஜெபத்தை குறித்து சொல்லும்போது எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் ஜெபிக்கணும், எல்லா காரியத்திற்காக ஜெபிக்கணும், மன உறுதியோடு நம்மை ஜெபிக்கணும், பரிசுத்த ஜெபிக்கணும்னு அருமையான ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து நம்மை ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்போ தான் ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து நாம் கருத்தாய் வல்லமையோடு ஜெபிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ஆவியானுடைய உதவியோடு ஜெபிக்கும் போது தான் நம்முடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை காணப்படும். அப்போ அந்த வல்லமைக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நானும் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும், அந்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு அவசியம், என்ன அந்த வல்லமையினால் நிரப்போன்னு கேளுங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு கூட உடைய வலது கரத்தை உயர்த்தி, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா, நான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும், ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. தகப்பனே, யார் யார் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியுடைய வல்லமைக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளோடு இணைந்து அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபியுங்கள் என்று நீர் எழுதி கொடுத்திருக்கிறபடியால் உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக, அக்னியாய் கர்த்தர் மாற்றுவீராக. பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. ஆண்டவர் ஒவ்வொருவரை அனலாய் மாற்றுவீராக. ஆதி திருச்சபை விசுவாசிகள் ஜெபித்த போது அந்த இடம் அசைந்தது என்று வாசிக்கிறோமே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் இடம் அசையத்தக்கதாய், சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக ஆண்டவரை தேவ வல்லமையினால் நிறைந்து ஜெபிக்க கிருபை தாரும். ரகசியங்களை அறிந்து ஜெபிக்க கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் அதற்காக ஆவியினால் நிரப்பும், அக்கனியினால் நிரப்பும். இன்று முதல் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை அவர்கள் மேலே தங்கி இருக்கட்டும். ஜெபத்திலே பயன்படுத்தட்டும். உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், அக்கினி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.